அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயத்தை சொல்வதற்காகவே இன்று மதுரை மீனாட்சியிலிருந்து அந்த அம்மாவின் அருள்வாக்கை கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, மதுரை கோயிலில் இருக்கின்ற இந்த அம்மா என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாளைய மங்கள விடியலில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். என் குழந்தையே, என்னை காண வருவது என்பது எல்லா பிள்ளைகளாலும் அவ்வளவு எளிதாக முடியாது. அப்படியே என்னை தேடி வந்தாலும் என் பாதத்தினை தொடுவது என்பது உன்னால் அவ்வளவு எளிதாக எந்த விஷயத்தையும் செய்துவிட முடியாது. அதனால்தான் உன் அம்மா அந்த பாக்கியத்தை நேரடியாகவே உனக்கு கொண்டு வந்து தந்திருக்கின்றேன். என் பிள்ளை மனதில் எப்பொழுதும் சந்தோஷம் குடிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை எப்பொழுதும் என் பிள்ளைக்கு என்னோடு சேர்ந்த ஒரு பிணைப்பாக இருக்க வேண்டும். என் குழந்தைக்கு எப்பொழுது என்ன வேண்டும் என்பதனை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள். அம்மா ஒரு காலமும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்றுதானே நினைத்திருக்கின்றேனே தவிர உன்னை வேதனைப்படுத்தவும் உன் கண்ணீரை காணவும் நான் விரும்பியது கிடையாது. என் பிள்ளை, இன்று நான் உன்னோடு பேசுகின்றேன் என்றாலே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் வந்துவிட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்க இந்த அம்மா உன் வாழ்க்கைக்குள் முழுமையாக வந்துவிட்டேன். என் பிள்ளையே, சதா சர்வ காலமும் என்னையே அது சரணடைந்திருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் என்றுமே நான் நல்லதே நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை நினைத்து நீ வேதனைப்படாதே. இன்று உனக்கு கஷ்டங்கள் வந்திருக்கின்றது என்றால் நாளை பல மடங்கு சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கப் போகின்றாய் என்று அர்த்தம். உனக்கு பல மடங்கு சந்தோஷம் காத்து கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம். எப்பொழுதும் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய துன்பங்களும் வேதனைகளும் உன்னை விட்டு நீங்க உனக்கு மிக அதிகமான மனநிறைவை கொடுக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கப் போகின்றது என்று அர்த்தம். என் தங்கமே, இந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. இனி பல மகிழ்ச்சியை நீ அடைய வேண்டும். அம்மா உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருப்பதை நினைத்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். எந்த காலத்திலும் இந்த அம்மா உன்னை கைவிட மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருக்கின்ற உன்னை காப்பாற்ற நான் வருவேன் என்பதனை நீ உணர்ந்திருப்பது உண்மை என்றால் இன்று நான் உன் வாழ்க்கையில் செய்ய போகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் கொடுக்க போகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சூழ்நிலை அத்தனை சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. இன்று உனக்கு மன கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் எதுவுமே நிரந்தரமானது அல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ நிரந்தரமானதாக நினைத்துவிடக் கூடாது. எல்லா துன்பங்களில் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க வேண்டியது இந்த அம்மா என்னுடைய கடமை எனும் பொழுது நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விடமாட்டேன். எப்பேற்பட்ட பிரச்சனையில் நீ இருந்தாலும் உன்னை இதிலிருந்து நான் மீட்டெடுக்காமல் வேறு எங்கும் சென்று விடமாட்டேன். என் தங்கமே, மிகுதியான ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமும் தைரியமும் வந்திருக்க வேண்டும். அது உன்னிடத்தில் இருந்திருந்தால் என்னுடைய குழந்தை நீ சந்தோஷமாக இருந்திருக்கின்றாய். அப்படி இல்லை என்றால் ஏதோ இவளை வணங்க வேண்டும் என்று நீ வணங்கி கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம். எல்லோரும் சொன்னார்கள், இவளை வணங்குங்கள், நல்லது நடக்கும் என்று. அதனால்தான் நான் வந்த பிள்ளைக்கு ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த நல்ல தீர்வு கிடைக்கும். இவர்கள் மனதார நீ உணர வேண்டும். என்னை தேடி வந்தவர்கள் நிச்சயமாக பயனடையாமல் போனதே கிடையாது.
இந்த அம்மா நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்பதனை இவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் வாழ்க்கையில் நான் செய்கின்ற விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நல்ல மாற்றங்களை கண்டு, நல்ல விருப்பங்களை கண்டு வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களை ஒரே நாளில் பெற்றுவிட முடியும். என் பிள்ளையே, என்னை வணங்குவதற்கு எந்த தகுதிகளும் தேவையில்லை. அவர்களுக்கு தகுதிகள் இவ்வளவுதான். அது என்ன தெரியுமா? என்னை நம்பிக்கையோடு பார்க்க வேண்டும். இரண்டாவது, அவர்களின் மனதில் உண்மை இருக்க வேண்டும். எப்பொழுதும் யாருக்கும் கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தது என்பதற்காக வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது. என்னை வணங்குவதற்கு வாழ்க்கையில் உண்மையும் நேர்மையும் என்றென்றும் இருந்துவிட்டால் என்னுடைய ஆசிகள் என் பிள்ளைகளுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இவர்களை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன். இவர்களின் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன். எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்து என் பிள்ளையை நான் மீட்டெடுப்பேன். இதற்கு இந்த அம்மா நீ உணர வேண்டும். அது எப்படி அம்மா எனக்கு தெரியும்? நான் உன்னை எப்படி உணர்ந்து கொள்வேன் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னால் முடியும். இந்த எண்ணம் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த மாற்றங்களும் திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான அற்புதத்தை நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும். இந்த விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதா என்கின்ற சந்தேகம் உனக்குள் வரும் பொழுது அந்த நொடி உன் மனதிற்குள் இந்த அம்மா வந்து உனக்கு நல்ல தெளிவை நிச்சயமாக கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இப்படித்தான் என்னை உணர்கின்ற தருணம் உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு நொடியும் இந்த அம்மாவின் அன்பு உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பாள் இந்த அம்மா. நாளைய மங்கள நாளினுடைய வெற்றி விடியல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற அற்புதத்தை இந்த அம்மா என்னுடைய பாதத்தை தொட்ட பிறகு என் பிள்ளைக்கு கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய பேரதிசயம் அந்த நாள் மங்கள விடியல் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு இருந்து உனக்கு நல்ல நடத்தி கொடுப்பேன். இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன். அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்துதானே நீ வந்திருக்கின்றாய். என் மீது நம்பிக்கை வைத்தது என் இடத்திற்கு என்னிடம் வந்து வேண்டுவது நீ உண்மைதானே? என் பிள்ளை, எக்காரணத்தை கொண்டும் இதனை நீ மறந்துவிட வேண்டாம். உனக்கு நல்லது நடக்கும் பொழுது இந்த தாயினுடைய அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எத்தனை காலம் தாமதித்தாலும் எதற்காக இத்தனை நேரம் கழித்து நமக்கு இந்த விஷயங்கள் கிடைத்திருக்கின்றது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். என் தங்கமே, உனக்கு என்ன தடையாக வந்து நிற்கின்றதோ அத்தனை பேருக்கும் நான் மனமாற்றத்தை உண்டாக்குவேன். நீ நினைத்தது நடக்க என்ன உதவி தேவைப்படுகின்றதோ அதிலும் நான் உனக்காக செய்து கொடுப்பேன். என் செல்லமே, விருப்பமில்லாத விஷயங்களை விட்டுவிட்டு எது உனக்கு பிடிக்காதோ, பிரியப்பட்டால் மனம் சஞ்சலப்படுகின்றது, கவலைப்படுகின்றதோ, காலம் என்றால் எல்லாமே கலந்துதான் இருக்கும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். என் தங்கமே, மனிதத்தில் ஒருவன் மட்டுமல்ல, மனதையும் மாற்றக்கூடிய சக்தி படைத்தது என்பதனை புரிந்து கொள். அதை தாண்டி யோசிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும்படி ஆட்சி அமைத்துக்கொள். தேவை என்பது உனக்கு தேவையில்லாத ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயம். கோபம் என்பது வெறும் கையில் சூடான கரையை எடுத்தால் எப்படி சுடுமோ அதுபோல ஒரு ஆபத்தான விஷயம். தேவையில்லாத கோபத்தை, உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய அந்த கோபத்தை தூக்கி போடு. அறிவோடும் அனுபவத்தோடும் இருக்கக்கூடிய நீ பிள்ளையான உன் வாழ்க்கையில் நானும் துணையாக இருக்கின்றேன். இனி நீ தைரியமாக இருந்தால் எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக முடியும். என் குழந்தையை நிச்சயமாக உனக்கு பாதுகாக்கும். உனக்காக எப்பொழுதும் உன் அன்னை நான் இருப்பேன். எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.